அப்போ சுப்ரீம் கோர்ட்டில் அதேதான் நடந்தது என்பது ஒரு கனிமான கவனம் சொல்லிக் கொள்கிறது. அடுத்த நேற்று நடந்த நிகழ்வு என்ன? சுப்ரீம் கோர்ட்டில் நிறைய பேர் திமுக தம்பட்டம் அடித்து கொண்டாடுகின்றார்கள். அது நிரந்தரமான தீர்ப்பு. தற்காலிக 26ஆம் தேதி மறுபடியும் அந்த வழக்கு விசாரணைக்கு வருகின்றது. நீதிமன்றத்தில் வாதம் பிரதிவாதங்கள் நீதிபதி கூறியதென்ன, துரைசுவரை நீதிபதி கூறியதென்ன போன்ற அனைத்து விவரங்களும் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல இருக்கின்றேன். இந்த சோதனைக்கு பின் டாஸ்மார்க்ல 1000 கோடி ரூபாய்க்கு முறைகேடு நடந்துள்ள அமலாக்கத்துறை தெரிவித்தது. சென்னை ஹைகோர்ட் நாடிய தமிழக அரசு அமலாக்கத்துறை சோதனை மற்றும் விசாரணைக்கு தடை விதிக்க ஹைகோர்ட் ஏற்கவில்லை. ஆட்சேபம் வந்த உயர்நீதிமன்றம் ஏற்கல. தமிழக அரசு சார்பில் சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் மனு செய்யப்பட்டது. இந்த தீர்ப்பு எடுத்து அப்பீல் போறாங்க தமிழ்நாடு அரசாங்கம், மதுபானத்துறை, தமிழக டாஸ்மாக் துறை 2 பேரும் அப்பீல் மனு போடுறாங்க. அந்த அப்பீல் மனுவின் மீது தலைமை நீதிபதி, சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி பியா கவாய் மற்றும் அவர் அடங்கிய அமர்வில் ஏஜி மஹ்ஷரி என்ற ஒரு நீதிபதி விசாரணைக்கு வந்தார். தமிழக அரசு சார்பில் கபில் சிபில் அப்பா ரொம்ப ராயல்டி வைக்கிறது தமிழக அரசாங்கம். டாஸ்மாக் சார்பில் இவர் ராயல்டி வைக்கல், அவர் பீஸ் வைக்கல, முகுல் ரோஹ்தி ஆகியோர் ஆஜராகி அமலாக்கத்துறை சார்பில் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ராஜ் ஆஜராகினார். இந்த நீதிமன்றத்தில் என்ன வலியுறுத்துறாங்க? கண்டென்ட் என்ன? நீதிமன்றத்தில் டாஸ்மாக் நிறுவனங்கள் பண மோசடி நடப்பதால் 2014, 15, 21 ஆண்டு காலகட்டத்தில் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை 41 வழக்குகளை பதிவு செய்துள்ளது. துரைசுவரி வணக்கம், செந்தில்குமார் வணக்கம். எனவே அனைத்து டாஸ்மாக் விற்பனையாளர்கள் மீது உள்ளது. இந்த வழக்கில் அனைத்து டாஸ்மாக் விற்பனையாளர்கள் மீது உள்ளது, டாஸ்மாக் நிறுவனத்தின் மீது அல்ல என்பதை இவருடைய வாதத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் நிறுவனம் மீதான அல்ல, டாஸ்மாக் நிறுவனம் 2025, அதாவது திடீரென அமலாக்கத்துறை 2025 டாஸ்மாக் தலைமைக்கு சோதனை நடத்தி அதிகாரிகள் டிஜிட்டல் சாதனங்கள் பறிமுதல் செய்து உள்ள தகவல்கள் நகல் எடுத்துள்ளார். இது தனி உரிமை மீறல் என்றார் யாரு? டாஸ்மாக் வழக்கறிஞர் முகுல் ரோஹ்தி. அதையே வலியுறுத்தினார். அப்போது குறுக்கிட்ட தலைமை நீதிபதி கவாய் அவர்கள் தப்பு செய்த நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யலாம், டாஸ்மாக் ஒரு அரசு நிறுவனம், அதன் மீது எப்படி வழக்கு பதிவு செய்ய முடியும்? இது அமலாக்கத்துறை எல்லா வரம்புகளும் மீறி உள்ளது என்று தெரிகின்றது என்பதை பதிவு செய்திருக்கிறார் நீதிமன்றத்தில். அடுத்தது மத்திய அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் இல்லை இல்லை அவர் சொல்லியது இல்லை இல்லை, அவர்கள் 1000 கோடி ரூபாய் ஊழல் செய்துள்ளார்கள், இது அமலாக்கத்துறை எந்த வரம்பை மீறவில்லை என்பதை தன்னுடைய ஆணித்தரமான வாதத்தை நீதிமன்றத்தில் பதிவு செய்திருக்கின்றார். அதற்கு தலைமை நீதிபதி குறுக்கீடு செய்து என்ன கேட்டிருக்காருன்னு பார்த்தா, வணக்கம் வணக்கம் தாம்பரம் கணேசத்தோ, அதற்கு லஞ்ச ஒழிப்புத்துறை தானே ஏற்கனவே வழக்கில் பதிவு செய்து விசாரிக்கிறது, அமலாக்கத்துறைக்கு அங்கு தேவைக்கு நுழைந்தது என்பதை கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதற்கு அமலாக்கத்துறை வழக்கறிஞர் ராஜ் அவர்கள் கூறும்போது, டாஸ்மாக் அரசு நிறுவனமாக இருந்தாலும் அதில் நடந்துள்ள ஊழல் அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்டது, ஆணித்தரமான வார்த்தை வச்சிருக்கிறார். அவர்களை பாதுகாக்கவே இந்த வழக்கு தொடரப்பட்டது, அதை கேட்ட அதை ஏற்கக்கூடாது கோர்ட் என்பதை அவர் பதிவு செய்கிறார். அதுக்கப்புறம் இந்த இருதரப்பு வாதங்களை கேட்ட தலைமை நீதிபதி, அமலாக்கத்துறை ஒரு வழக்கில் நுழைவதனால் சட்டவிரோத பணமாற்றம் நடந்திருக்க வேண்டும், டாஸ்மாக் விவகாரத்தில் அப்படி ஒரு குற்றம் எங்கே எப்போது நடந்திருக்கிறது என்று நீங்கள் சொல்லியாக வேண்டும், இரண்டு விஷயத்தில் அமலாக்கத்துறை செயல்படும் கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக உள்ளது என்பதை கருத்தை பதிவு செய்திருக்கிறார். ராஜா தர்ணீஷ் வணக்கம் வணக்கம், முனியன் வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? எனவே ராஜ் அமலாக்கத்துறை அட்வொகேட், மிகப்பெரிய ஊழல் நடந்துள்ளது, அமலாக்கத்துறை விசாரிப்பதற்கு விரிவான அறிக்கை தாக்கல் செய்கின்றனர் என்பதை பதிவு செய்திருக்கின்றார். அடுத்து இதையடுத்து டாஸ்மாக் வழக்கில் அமலாக்கத்துறை விசாரணை மற்றும் சோதனைகள் நீதிபதி இடைக்கால தடை விதிக்கிற சோதனைக்கு தமிழக அரசு மீதான அமலாக்கத்துறை பதில் அளிக்க நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டுள்ளனர். விசாரணை கோடை விடுமுறைக்கு பின் தொடரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மே 26ஆம் தேதி விசாரணைக்கு சுப்ரீம் கோர்ட் திறக்கப்பட்டுள்ளது. 26ஆம் தேதி வழக்கு மறுபடியும் விசாரணைக்கு வருது. இதான் நேற்று நடந்தது. இதே எடுத்துக்கிட்டு ஏப்ப கொண்டாடுறீங்க? இது ஒரு பெரிய வெற்றியா உங்களுக்கு? இடைக்காலமா ஸ்டே கொடுத்தா மறுபடியும் இந்த வழக்கு சம்பந்தம் 26ஆம் தேதி விசாரணை வர இருக்கின்றது. இது ஒரு பெரிய வெற்றியா ஆளும் தரப்பு திமுகவிற்கு என்பதை என்னுடைய கேள்வி. நேற்று நீதிமன்றத்தில் நடந்தது இதுதான். இதை வெற்றி விழாவாக கொண்டாடுவது எந்த விதத்தில் நியாயம் என்பது எனக்கு தெரியவில்லை. இது தற்காலிக ஸ்டேன்னு சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில் தற்காலிக ஸ்டே கொடுத்துருக்காங்க. அது 26ஆம் தேதிக்கு அப்புறம் மீண்டும் வரும்.
டாஸ்மாக் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் எந்தவித ஆதாரமுறை திமுகவை ஆறாவரம் செய்த ஆதாரம் இல்ல. கோர்ட்ல நான் வெற்றி பெற்று திமுகவினர் ஆளுங்கட்சி ஆறாவரம் செய்து வருகின்றனர். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் நன்கு அறிந்த ஆதாரபூர்வமான ஊழல் நடந்திருக்கின்றது என்று நாடறியும் ஊரறியும். இப்ப பிராந்திக்கால 10 ரூபா 20 ரூபா தெரியாத போயிருமா? இதில் உச்ச நீதிமன்றம் தாக்கல் செய்த மனுவுக்கு தற்காலிக ஒரு தடை விதித்திருக்கிறது. தற்காலிக தான். இதற்கு முன்பு சென்னை உயர்நீதிமன்றம் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இது போன்ற இடைக்கால தடை விதித்தது. பின்னர் வேறு நீதிபதிகள் அந்த தடை நீக்கப்பட்டது. அதே போலதான் சுப்ரீம் கோர்ட்ல வரும் என்பதை மறந்துவிட வேண்டாம். தமிழக அரசாங்கம் டாஸ்மாக் இது ஒரு வழக்கறிஞர் என்ற முறையில் வழக்க வேண்டிய கடமை பொறுப்புணர்ச்சி இருக்கின்றார். அதனால சொல்றேன், இந்த நீதிமன்றத்தில் நடந்த நிகழ்வுகளை உன்னிப்பாக கேட்டு அதெல்லாம் கேட்டு தகவல்களை பெறப்பட்டு உங்கள் பார்வை வைக்கின்றனர். எனவே வேறொரு நீதிபதி தடை நீக்கப்பட்டது. அதனால் இன்றைய தடை உத்தரவு இது இறுதி தீர்ப்பல்ல. மையம் இது இறுதி தீர்ப்பல். நேற்று கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் இது இறுதி தீர்ப்பல்ல, தற்காலிக ஸ்டே. இது ஒரு அரசு அதிகாரி லஞ்சம் பெறுகின்றார் என்றால் அவர் வீடு மற்றும் அலுவலகம் சோதனையில் உட்படுத்துவது வழக்கமான ஒன்றுதான். இது நடைமுறை தான். அதுபோல ஒரு டாஸ்மாக் அதிகாரி லஞ்சம் பெறுகின்றார் என்றால் அவரது அலுவலகத்திற்கு சோதனைக்கு உட்படுத்துவது என்ன தவறு இருக்கின்றது? என்னை பொறுத்தவரை கேட்கிறேன். இதில் எங்க கூட்டாட்சி தத்துவம் இடையூறு வருகின்றது? நாளை டாஸ்மாக் நிறுவனத்தின் மீது நாங்கள் வழக்கு பதிவு செய்து அதில் பணிபுரி இயக்குநர்கள் மற்றும் அதிகாரிகள் தான் இந்த வழக்கு என்று இடி தெளிவுபடுத்துகின்ற போது இந்த வாதம் பெரிய அளவில் எடுப்படாது. எனவே ஊழலற்றோர் என்பதுதான் நீங்களும் ஊழலற்றோர் என்பது என்னுடைய கேள்வி. அமலாக்கத்துறை விசாரணைக்கு எடுத்திருக்கும் வழக்கல் மூல வழக்கில் தமிழ்நாடு அரசாங்கத்தால் லஞ்ச ஒழிப்புத்துறை டிவிஏசி வசம் உள்ளது. இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த நேற்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு வந்தது. இந்த வழக்கில் சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட 3 வார காலம் அவகாசம் அளிக்கப்பட்டிருக்கின்றது. நிச்சயமாக இந்த வழக்கு சிபிஐ வசம் செல்லும். அமலாக்கத்துறை விட்ட இடத்திலிருந்து சிபிஐ இந்த வழக்கை முன்னெடுத்து செல்லும். கிட்டத்தட்ட அமலாக்கத்துறை 90% ஆதாரங்களை திரட்டிவிட்டார்கள். எனவே இந்த வழக்கு சிபிஐ வசம் செல்லுகின்ற போது அமலாக்கத்துறை தொடர்ந்து விசாரிப்பதில் எந்தவித தடையும் வராது. மீண்டும் திமுக அந்த பிரச்சனை தள்ளி போட்டுக்கொண்டு இருக்குமே தவிர பிரச்சனை தவிர்க்க முடியாது. பல ஆண்டு காலமாக ஊழல் ஊற்றுக்கணால் டாஸ்மாக் திகழ்கின்றது. டாஸ்மாக் ஊழல் முறைகேடுகள் நடைபெறாமல் சரியான அரசாங்க கஜானா காலியாகி வருகின்றது. தமிழக அரசாங்கத்திற்கு கடன் சுமை பெரும்பாலும் அடைத்திருக்கலாம். அதற்கு அரசாங்கத்துக்கு வர வேண்டிய பணம் சில குறிப்பிட்ட நபர்களால் சுரண்டப்பட்டு தமிழக அரசாங்கம் பெரும் கடன் சுமை தத்தளிக்கின்றது என்பதுதான் என்னுடைய பார்வை. இது இப்படி நேற்று நடந்ததுதான். இதை எடுத்து திமுக காரங்களாம் கொண்டாடின அவசியம் இல்லை. இன்னும் வழக்கின் மைய கருத்து நான் சொல்லியிருக்கல. என்ன அடுத்து சிபிஐ விசாரணை வரும். இந்த விசாரணைக்கு இடைக்கால தடை கொடுத்துறாங்க. ஏற்கனவே வழக்கு போட்டீங்க, தற்காலிகமாக ஸ்டே கொடுத்தாங்க, மறுபடியும் விசாரிக்கிறான உத்தரவு தான். அதுபோல் உச்ச நீதிமன்றத்தில் நிச்சயமாக ஒரு மாறுபட்ட கருத்தே இல்லை. அடுத்தது இன்னொரு விஷயத்தை நான் சொல்றேன். அப்படியே அப்பா ஒரு பாடல் போட்டாங்களாம்பா. ஒரு பாடல் எங்க கிருஷ்ணன் வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? ஒரு பாடலுக்காக மிக ஒரு பெரிய ஒரு வேலை செஞ்சிருக்காங்க. என்ன பெரிய வேலை? ஒரு நிமிஷம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில சிக்கனாங்குப்பம் என்ற ஒரு கிராமத்தில், திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே ஒரு கிராமத்துல ஆடல் பாடல் ஒரு பண்டிகையில் நடைபெறுது. அந்த பாடல்ல எங்கடா ஒரு ஜாதி வந்து நோட்டுது நான் கேட்கிறேன். ஏன்னா மானகட்ட பசங்க நான் கேட்கிறேன் என்னன்னா அது எங்க ஜாதி வந்து இதுக்கு பெரிய ரிசீவ்ஸ் பண்ணி ராஷ்டிரப்படையாச்சு பாடல் போடுறது பெரிய ரிசீவ். தம்பிமார் நிறைய பேர் இதை பேசுன்னு பதிவு பண்றாங்க. அந்த பாடல்ல எந்த ஜாதி நான் கேட்கிற ஜாதி ஒரு விஷயம் என்று முன்னெடுத்து ஜாதி பாடல் என்று அந்த பாட்டை நிறுத்துறீங்க. அவ்வளவு வன்மை கொண்டுதான் அந்த பாடல் ஜாதிக்கு எதிராக இருக்கின்ற பாடல் என்று நான் கேட்கிறேன். இது எந்த விதத்துல நியாயம்? அவ்வளவு வன்மைன்னா நோம்பினா ஒரு பாட்டு போட்டு ஆடுறான், டான்ஸ் போடுறான், ஆடுறான். அதை போய் காவல் அதிகாரிகள் கண்டிக்கின்றார்கள். அந்த பாடல் நிறுத்த சொல்றாங்க, ஜாதி பாடல் என்று கூறுகின்றார்கள். அப்போ இந்த தமிழ்நாட்டில் எங்கேயுமே ஜாதியிலும் சர்டிபிகேட் வாங்கிட்டு பார்க்கலாம். அந்த பாடல் நிறுத்த அதிகாரிகள் கடுமையான கட்டணங்கள். என்ன பெரிய ஒரு தேச துரோக வேலையை செஞ்சுட்டாங்க. தேச துரோக வேலையை செஞ்சுட்டாங்க. காவல்துறை ஊறி அனுமதி வாங்கி அந்த கிராமத்துல வாணியம்பாடி அருகே திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே ஒரு வில்லேஜ்ல ஒரு பாடல் போட்டு ஒரு நடனாட்டு நோம்பின்னு ஆடுவாங்க. அதை போய் தடுக்கல என்ன உங்களுக்கு ஆனதோ அதுல எங்கே ஜாதி இருக்குது? எந்த திசையில ஜாதி வருது?
இதுல எந்த விதத்தில் நியாயம்? காவல்துறை கடுமையான கண்டனங்கள். பாட்டுல ஜாதி இருக்குன்னா அவனோட உடம்புல ஜாதி இருக்குது, அவனோட எல்லா விஷயங்களும் ஜாதி இருக்குது. இதே மற்றவர்கள் வேற ஒரு பாடல் போட்டா அதுக்கு ஜாதி இல்லையா? அப்ப ஜாதியிலிருந்து சர்டிபிகேட் வாங்கிட்டு வர முடியுமா உங்களால? அந்த காவல் அதிகாரிகளை பார்த்து கேட்கிறேன். உங்களுக்கு யாரும் அந்த துணிவை கொடுத்தது? அங்க என்ன அந்த லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வருது? அதுக்கு என்ன ஜாதி வன்மத்து? நீங்க தான் ஜாதி வெறியோட போய் அந்த பாட்டை நிறுத்தி இருக்கிறீங்க. அங்குள்ள தம்பி எனக்கு போட்டானா பேசுனா இப்படி எல்லாம் பாடல் நிறுத்திட்டா வருத்தமா இருக்கட்டும், வேதனையா இருக்குது என்பதை பதிவு செய்கின்றார். இதுல எங்க பாடல்ல போய் எங்கன்னா ஜாதி கண்டுபிடிச்சு இத்தனை நாள் அந்த பாடல் பாடலையா? இத்தனை நாள் அந்த பாடல் எந்த ஊர்லயும் ஒலிக்கலையா? அந்த திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே உள்ள அந்த கிராமத்துல அந்த நோம்பி நடக்கும் போது ஒரு பாடல் போட்டா உடனே நிறுத்துறீங்க. இது எந்த விதத்துல நியாயம்? ஜனநாயக மரபு அல்ல, அது அக்கிரமம், அநியாயம். இதான் அந்த காவல் அதிகாரிகளுக்கு கடுமையான கண்டனங்கள். எப்ப பார்த்தாலும் வன்னியர்களை ஈச்சவாய்கள் கேன போய் நினைச்சிட்டு ஆகல எதையோ பண்றீங்க. வருத்தமாக இருக்கிறது இந்த மாதிரி நிகழ்வுகளை பார்க்கும் போது. அவ்வளோ ஜாதி வன்மம். கடுமையான கண்டனங்கள் காவல்துறை அதிகாரிகளுக்கு, அங்கே உள்ள காவலர்களுக்கு, அந்த பாட்டை நிறுத்தியவர்களுக்கு கடுமையான கண்டனங்களை இந்த காணொலியில் வேலையாக பதிவு செய்கின்றேன். அப்ப எல்லாம் பாட்டு போட்டாரா, அவன் கூத்தடிக்க, அதெல்லாம் போய் நிறுத்துக்கு பார்க்கறான். வண்டினா பார்த்தா உங்களுக்கு என்ன கிள்ளுக்கறியா தெரியுதா? நான் கேட்கிறேன், என்ன ஒரு கேவலமான வேலையை செய்கின்றீர்கள். கடுமையான கண்டனம் அந்த காவல்துறை அதிகாரிகள், காவலர்கள் அனைவருக்கும் கடுமையான கண்டனங்களை இந்த பதிவினால தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தது தினமலர் எப்பவுமே விஷமத்தை கக்கிறான், விஷமத்தை கக்கிறான். கேலியும் கிண்டலும் எகத்தாளமும் மருத்துவர் ஐயாவை பத்தி நேற்று பார்த்திருப்பீங்க. தினமலர் நாடுதல் கடுமையான கண்டனங்கள். ஏப்பா வன்னியராவனா நீ மூடிட்டு உன் வேலை இப்போ பத்திரிகை கருத்து சுதந்திரம்னா வேற ஏதாவது எழுது. அவரை பத்தி எழுதுறது உனக்கு என்ன தார்மீக உரிமை இருக்கின்றது? தினமலர் நாடுதல் உங்களுக்கு இப்படியே இதே குழப்ப வன்னியனை சொரிஞ்சு 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 வன்னியர்களுக்கு எதிரான போக்கை தொடர்ந்து செய்த தினமலர் பத்திரிகையுடைய அன்றாட நிகழ்வாக இருக்கின்றது என்பதை மறந்துவிடக்கூடாது. தினமலர் பத்திரிகை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வன்னியர்களுக்கு எதிராக விஷமத்தை கேட்பது அவனுடைய வாடிக்கை. அவன் வைத்த கல்லை வந்து அதை தவிர வேற வழி இல்லை என்பது இந்த அவன் நேற்று போன்ற செய்தியின் மூலமா தெரிந்து கொள்ளலாம். இதே பாட்டாளி மக்கள் கட்சி நாங்க ஆட்சி அமைக்கிறோம் அது எங்களுடைய நிலை. மற்ற கட்சியில போய் விமர்சனம் பண்ண பார்க்கல. தினமலர் நாளிதழ் பார்த்து நான் கேட்கிறேன், ஏன்னா கேடுகட்ட வேலையை செய்யறீங்க? தினமலர் பத்திரிகை பார்த்து நான் கேட்கிறேன், புலம்பத்தை எதே செஞ்ச கதையை செஞ்சுக்கிட்டு வன்னியர்களுக்கு எதிரான ஒரு போக்கை தொடர்ந்து கடைபிடித்து வருவது வருத்தமான ஒரு நிகழ்வு. தினமலர் தொடர்ந்து வன்னியர்களுக்கு எதிராக தினமலர் இன்னைக்கு காலைக்கு எதிராக ஒரு நியூஸ் வந்திருக்குது. தொடர்ந்து வன்னியர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்த ஒரு பத்திரிகைகளுக்கும் ஊடகங்களுக்கும் செய்தித்தாள்களுக்கும் கடுமையான கண்டனங்களை இந்த காணொலி வாயிலாக பதிவு செய்கிறது. எப்ப பார்த்தாலும் தொடர்ந்து வன்னியர் அடிப்பதால் ஒரு வேடிக்கை வச்சிருக்காங்க. வேற எந்த செய்தியும் உங்களுக்கு கிடைக்க போறதில்ல. இதை வச்சிருந்தா புலம் போட்டேன்னுங்க. ஒரு நிமிஷம், யாரா இருக்கிறீங்க? கிருஷ்ணன் வணக்கம், ராஜா தனேஷ் தாம்பரம் செந்தில்குமார். எனவே இந்த 3 விஷயம் தான் சுப்ரீம் கோர்ட்ல இருந்து வழங்கப்பட்டது இடைக்கால தீர்ப்பு. இது திமுக எடுத்து கொண்டாடுவது அசிங்கமா இருக்குது என்ன பொறுத்தவரை சொல்லுவேன். அது தற்காலிக தீர்ப்பு தானே வழிய தீர்ப்புல ஸ்டே கொடுத்துருக்காங்க. அடுத்த 26ஆம் தேதி வரும்போது 26ஆம் தேதி வரும்போது அதுக்கப்புறம் அந்த விசாரணை போக்கு நடைபெறும். ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் போட்டு ஃபர்ஸ்ட் உயர்நீதிமன்றத்தில் இப்படி தான் இருந்தால் அதுக்கப்புறம் மாறிடுச்சு. அடுத்தது இந்த ராசுப்படையாட்சி பாடல், அந்த தடுத்து காவல் அதிகாரிகள் கடுமையான கண்டனங்கள். தினமலர் பத்திரிகை மற்றும் காலை கதிருக்கு தொடர்ந்து விஷமத்தையும் வன்மத்தையும் தொடர்ந்து கக்கி வருகிறார். அதுக்கு என்னுடைய கடுமையான கண்டனங்களை பதிவு செய்து இந்த நேரம் நிறைவு செய்து மீண்டும் ஒரு நல்ல நிலை செய்து அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். பாய் சிவா.